இப்போ நீங்க பார்த்த இந்த வளர்ச்சியானது ஒரு அதிகமான வளர்ச்சி. ஜென்ரலா பார்த்தோம்னா கோல்டு எப்படின்னா, கோல்டும் மற்ற அசெட் கிளாஸ் மாதிரி தான். நம்ம நிறைய அசெட் கிளாஸ் வச்சிருக்கிற மாதிரி கோல்டு ஒரு அசெட் கிளாஸ். அது வந்து கண்டினியூஸா வளர்ந்துகிட்டே போகுமா அப்படின்னா, அதுக்கும் ஒரு ஒரு தாழ்வு நிலை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2012லேருந்து 2018 வரைக்கும் கோல்டு வந்து 0 ரிட்டர்ன்ஸ். ஒரு 6 வருஷம் வந்து ஒன்றுமே பெருசாக கொடுக்கல. அதே மாதிரி கொரோனா முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு வந்து நல்ல ஒரு கோல்டு வந்து பெட்டராக போயிட்டு இருந்தது. கொரோனான்றது ஒரு டிஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் வரும்போதும் கோல்டோட ப்ரைஸ் மேலே ஏறிச்சு. அதுக்கப்புறம் அந்த வருஷத்தோட 2020 செப்டம்பர்லேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு கோல்டு ரிட்டர்னே கொடுக்கல, நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்து. இப்போ லாஸ்ட் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷமா வந்து அது வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம அஸ் இன்வெஸ்டர் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எங்கே வந்து எந்த வேல்யூ அசெட் கிளாஸ் வந்து எங்கே வேல்யூ கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோல்டு மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசம் வச்சுக்காம எல்லா அசெட் கிளாஸையும் பார்த்தோம்னா அது ரொம்ப நல்ல இது இருக்கும். ஸோ இப்போதுலேருந்து ஏறினாலும் இதே லெவலுக்கு ஏற்றம் வருமா அப்படின்றது சந்தேகம் தான். லாஸ்ட் வந்த ஒரு 2 வருஷமான வளர்ச்சி வந்து ரொம்ப அபார வளர்ச்சி. இந்த லெவலாக வளராது. வந்ததுன்னா ஒரு நார்மல் கெயின்ஸ் இருக்கலாம். பட் அதே நேரத்தில் யூஎஸ் ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க அப்படின்னா டாலரோட டிமாண்ட் அதிகமாகிடும். டாலரோட டிமாண்ட் அதிகமாச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் விழும். ஸோ யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுமா அப்படின்றத பொறுத்து வந்து தான் பார்க்கணும்.